ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிவலப்பேரியில் சுடலை மாட சுவாமி தோன்றிய கதையை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிவன் பார்வதியால் படைக்கப்பட்டவர் தான் நம்ம சுடலை ஆண்டவர். இவர் யாருக்கும் தெரியாமல் நடு ராத்திரியில் சுடுகாட்டில் எரிஞ்சிட்ருக்கிற பிணத்தை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. இது தெரிஞ்சதும் சிவபெருமான் அவரை பூலோகம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. பூலோகம் வந்த சுடலை மாடர் கன்னியாகுமரியில் பகவதி அம்மனுக்கு காவலாக நின்றிருக்கு. அப்போது காளி புலைச்சி என்னும் கணவன் மனைவி இருவரும் பகவதி அம்மன் கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்கள அங்க காவலுக்கு நின்று சுடலை மாடர் பயங்கரமா கருவறுத்து கொலை செஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே காவலுக்கு நின்று சுடலை மாடர் குற்றாலம் வழியாக சிவலப்பேரி என்னும் ஊருக்கு பகவதி அம்மன் ஆசீர்வாதத்தோட கிளம்பியிருக்கிறாரு. சிவலப்பேரி வந்த சுடலை மாடன் அங்கே கோனார் சமூகத்தை சேர்ந்த மாசானோ என்னும் ஒரு சிறுவன் பல ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றதை கவனிச்சிருக்கிறாரு. உடனே தனது உருவத்தை ஒரு சன்னியாசியாக மாற்றி அந்த பையன்கிட்ட போய் எனக்கு பசிக்குது, கொஞ்சம் ஆட்டுப்பால் கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா இதில் எல்லா ஆடுமே சென ஆடு, ஒரு ஆடு மலட்டு ஆடு, இதில் எந்த ஆட்டிலையுமே பால் வராதுன்னு சொல்லியிருக்கிறான். அதற்கு சுடலை மாடன் அந்த மலட்டு ஆட்டை சுட்டி காட்டி, அந்த மலட்டு ஆட்டில் இருந்து எனக்கு பால் கறந்து கொடு, அதில் கண்டிப்பாக பால் இருக்கும்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. குழம்பி போன மாசானம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தயங்கி அந்த மலட்டு ஆட்டில் பால் கறக்க ஆரம்பிக்கிறான். பால் கறக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த திருவோடு நிரம்ப பால் வந்ததை பார்த்து வியந்து போன மாசானம் அந்த திருவோட்டில் இருந்த பாலை சன்னியாசிட்ட குடிக்க கொடுக்குறான். அந்த பாலை குடித்த அடுத்த நிமிஷமே தனது சுயரூபத்தால் காட்சி கொடுத்துருக்கிறாரு சுடலை மாடன். அதை பார்த்த மாசானம் உடனே அவர் காலில் விழுந்து வணங்கியிருக்கிறாரு. சுடலை மாடர் தனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி தருமாறு ஒரு கோரிக்கையை விட்டுருக்கிறாரு மாசான கோனார்கிட்ட. அதற்கு மாசான கோனார், இங்கே பிறக்கிற குழந்தைக்கும் பால் கறக்கிற கன்றுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் காத்து தந்தா நான் உங்களுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி வழிபடுறேனோ அதை ஒப்புக்கொண்ட சுடலை மாடர் அந்த அடையாளத்துக்காக வேண்டி மாசான கோனார் நாக்கில் ஆ என்கிற எழுத்தை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. மாசான கோனார் நாக்கில் ஆ என்கிற எழுத்தை எழுதின அடுத்த நிமிஷமே அங்கிருந்து மறைஞ்சிருக்கிறாரு சுடலை மாடன். மறுநாள் காலையில் தனது ஊர் மக்கள்கிட்ட நடந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக போயிருக்கிறாரு மாசான கோனார். அந்த விஷயத்தை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே இதை நம்ப மறுத்திருக்காங்கன்னு உடனே முடிவு பண்ண மாசான கோனார் முறையான வழிபாட்டு முறையை கற்பதற்காக சதுரகிரி என்னும் மலைக்கு கிளம்பியிருக்கிறாரு. அங்கே சுந்தரமூர்த்தி முனிவர்கிட்ட 9 வருடங்களாக பணியாளராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அதன் பிறகு சதுரகிரி மலையிலிருந்து வெளியேறிய மாசான கோனார் 3 வருடங்களாக காசில இருந்துட்டு நீண்ட சடைமுடியோடும் காவி உடை அணிந்துட்டும் தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறாரு. சொந்த ஊருக்கு வந்த மாசான கோனார் அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது கனவுல முறுக்கு மீச சிவந்த கண்கள் கையில் வீச்சர்வாளோட சுடலை மாடர் தனக்கு கோவில் கட்டி தர்றதா சொன்ன வாக்குமூலம் இன்னும் நிறைவேற்றப்படலனும் அடுத்த நாள் காலையில் ஆற்றங்கரை வரும் சுயம்புலிங்கமாட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. தூக்கத்திலிருந்து அரண்டு எந்திரிச்ச மாசான கோனார் அடுத்த நாள் காலையில் ஆற்றங்கரையில் போய் பார்த்துருக்கிறாரு. எந்த இடத்துல வச்சு அவர் நாக்கில் சுடலை மாடர் ஆங்கிற எழுத்தை எழுதினாரோ அதே இடத்துல சுயம்புலிங்கமாக காட்சி கொடுத்துருக்காரு. அந்த சுயம்புலிங்கத்தை பார்த்த மாசான கோனார் கொஞ்சம் சில நாள்லேயே அங்கே ஒரு சுடலை மாட சுவாமி கோவில் எழுப்பியிருக்கிறார். இதுதான் இப்போ சிவலப்பேரியில் சிவ சுடலை மாட சுவாமி கோவில்னு சொல்லப்படுது. சிவலப்பேரியில் மாசான கோனாருக்கும் சத்திய வாக்கு பெற்றவர்னு கோவில் கட்டி வழிபட்டுட்டு தான் வராங்க. இப்படி தான் சிவலப்பேரியில் சுடலை மாட சுவாமி வந்ததாக எல்லாராலும் சொல்லப்படுது. இது போல ஆன்மீகம், தெய்வத்தோட வரலாறு, கோவில் வரலாறு மற்றும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.